வெல்கம் டு தாட்ஸ் Cookhouse. இன்றைக்கி நம்ம சூப்பரான குக் வித் கோமாளி ரெசிபி கனி செஞ்ச ஸ்காட்ச் எக் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி, ஸ்டார்டர்னு கூட நம்ம சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு நான்வெஜ் பிரியர்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாங்க. நல்லா ஃபைனாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இது கூட கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன், போன்லெஸ் சிக்கன் 200 கிராம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியை வடிச்சிருங்க. இதை அரைச்சிக்கலாம். அரைச்ச சிக்கனை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் இருக்கணும். ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். ஏன்னா இது கூட நம்ம ஆனியன்லாம் சேர்த்தும் போது அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் லூசன் ஆயிரும். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக, முடிஞ்ச வரைக்கும் பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இலைகளையும் பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை விதைகள் எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி நான் இங்கே சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இதனால் இந்த கோலா உருண்டை வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையுமே சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்திருக்கோம் இல்லைங்களா, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுக்கான ப்ராசஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்திக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கைகளால் கலந்து விட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 முட்டை நான் இங்கே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை எடுத்து ஒன்றுன்னா இந்த மாவு கலவையில் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இப்படி செய்கிறதுனால நம்மளுடைய அந்த கோலா சிக்கன் அந்த மசாலா வந்து இதில் ஒட்டாமல் ஒரு மாதிரி நல்ல டெக்ஸ்சரோடு வரும். இந்த மாவை வந்து இதில் நம்ம இப்படி ரோல் பண்ணிக்கணும். இதே மாதிரி 3 முட்டைக்கும் நம்ம பண்ணிடலாம். மீதமுள்ள மாவில் பாருங்கள், இந்த 3 முட்டை நான் பண்ணி வச்சுருக்கேன். மீதமாக கொஞ்சம் மாவு இருக்குது. இந்த மீதமுள்ள மாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது ரெண்டையுமே சேர்த்தி கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்தி திக்கான ஒரு ஸ்லரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த கோலாவை நம்ம இதில் டிப் பண்ணி எடுத்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக திக்காக தேவையான அளவுக்கு, ரொம்ப திக்காக இல்லாமல் செமி திக்காக நம்ம வந்து ஒரு ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லரி ரெடியாக இருக்குது. ரஸ்க்கு பவுடர் நான் இங்கே எடுத்திருக்கேன், ரெடியாக இருக்குது. முட்டையும் நம்மளுக்கு டிப் பண்ணி ரெடியாக இருக்குது. சிக்கன் மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம இதை எப்படி செய்யணுன்னா, உள்ளங்கையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தி நல்லா தடவிக்கோங்க 2 கைகள்லையும். இந்த சிக்கன் மசாலா கொஞ்சமாக எடுத்து கைகளால் உள்ளங்கையில் நல்லா தின்னாக வந்து தட்டி விட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மெல்லிசாக தட்டிக்கோங்க. ஈக்குவலாக இருக்கணும், எல்லா பக்கமுமே சமமாக இருக்கிற மாதிரி 2 பக்கமும் தட்டிக்கோங்க. இதில் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் பாருங்கள் பொடியாக நறுக்கினால நல்லா அதில் வந்து படிஞ்சு வந்திருக்கு. எதுவுமே பெருசாக தெரியல. இதுக்குள்ளே ஒரு முட்டையை வச்சு இதை அப்படியே வந்து நம்ம ரோல் பண்ணிக்கணும். உள்ளே அதை வச்சு நம்ம வெளியில் இந்த சிக்கன் மசாலாவை வந்து கவர் பண்ணி விட்டுறணும். நல்லா அப்படியே வந்து கைகளால் அழுத்தம் கொடுங்க. கொஞ்சமாக நம்மளுக்கு பத்தலைன்னா மறுபடியும் மசாலா எடுத்து வச்சு நம்ம அந்த இடத்துல கவர் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா சீல் பண்ணிக்கணும், எங்கேயுமே பிரிஞ்சு வராத மாதிரி. நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த சிக்கன் மசாலா தனியாக இருக்கக்கூடாது. இது எல்லாமே வந்து ஒன்று போல் நல்லா அந்த ஜாயிண்ட் எல்லாமே நல்லா நம்ம சீல் பண்ணி விட்டுறணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தின்னாக எடுத்துக்கோங்க. ரொம்ப சிக்கனுடைய உருண்டை எடுக்க வேண்டாம். தேவையான அளவு எடுத்து இந்த முட்டையை கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக இப்படி பேக் ஆகிற மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே மீதமுள்ள 2 முட்டையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த மைதா சோள மாவு கரைசலும் ரெடியாக இருக்குது. ரஸ்க் பவுடரும் ரெடியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மைதா மாவில் நம்ம இதை டிப் பண்ணி நல்லா எல்லா பக்கமுமே அது படுற மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கலாம். ஷேப் மாறாமல் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். டிப் பண்ணதுக்கப்புறமா அதிகமாக மாவு இதில் ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதை எடுத்து நம்ம இந்த ரஸ்க் பவுடரில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம வாங்கக்கூடிய ரஸ்க் இருக்கு இல்லைங்களா, அதை மிக்சியில் அரைச்சி அந்த பவுடர் தாங்க இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கடைகளில் கிடைக்கக்கூடிய பிரெட் க்ரம்ஸ் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம்.
நல்லா கவர் பண்ணுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது கட்லெட்ஸ்க்கெல்லாம் நம்ம எப்படி வந்து இந்த லேயர் கொடுப்போமோ அதே மாதிரி தான் இந்த கோலா உருண்டைக்கும். நல்லா பேக் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு ரஸ் பவுடர் ஒட்டி இருந்தால் போதும். எச்சா இருக்கிறத நம்ம வந்து பவுல்லையே விட்டுடலாம். இது மாதிரி எல்லா முட்டையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு குழியான கடாயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது பொரித்து எடுக்கும்போது நல்லா வந்து ஃப்ரீயாக அது வந்து பொரிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளாட்டான கடாயை எடுத்தோம்னா கீழ் பேஸ் வந்து தட்டையாக போயிடும், உருண்டு வராது. இது பெரிய சைஸில் இருக்குது பார்த்தீங்களா. ஒன்றா நம்ம வந்து பொரித்து எடுக்கணும். நல்ல மிதமான தீயில் வச்சு நம்ம பொரித்து எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோலா உருண்டையை எண்ணெயில் போடும்போது எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகி இருக்கணுங்க. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. நல்லா குக் ஆகிற மாதிரி கோல்டன் கலரில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா சூப்பரான ஒரு கலர் வந்திருக்கு பாருங்கள். அப்படியே நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி மீதமுள்ள கோலா உருண்டைகளையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பரான ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நார்த் இந்தியாவில் நர்கீசி கோஃப்தான்னு சொல்லுவாங்க. ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒன்று வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கணும் பாருங்கள். உள்ளே எப்படி இருக்குது, இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு எக்கு வைக்கிறனால நல்ல பெரிய சைஸில் நம்மளுக்கு இந்த கோலா உருண்டை கிடைக்குது. வாவ், பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எண்ணெய் எல்லாம் அதிகமாக கிடையாதுங்க. கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.